ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தூதுவளை ரசம் எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். இந்த தூதுவளை ரசம் சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிளகு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஜீரகம், 4 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து மிக்சியில் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஆயிலில். இதோட அரை பேக்கெட் தூதுவளை தாங்க நான் எடுத்தேன். அது முள்ளெல்லாம் இருக்கும். நம்ம சிசரில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதோட எலுமிச்சம்பழம் அளவு புளியும் ஒரு தக்காளியும் கரைச்சி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் புளி தக்காளி அளவு கலவைக்கேற்ற போல் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பெருங்காயம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. இது நல்லா கொதித்து வரும்போது, சுற்றி நுர கட்டி வரும்போது இதை நீங்கள் இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.